வாழ்க நலத்துடன். இன்னைக்கு வந்து டே 9ங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நட் ஜூஸும் கொஞ்சம் சுண்டலும் எடுத்துக்கிட்டேங்க. ஆனா, இவ்வளோ சுண்டல் என்னால சாப்பிடவே முடியல. 3/4 சுண்டல் தாங்க சாப்பிட்டேன். ஆனா, நல்லா வயிறு ஃபில்லிங்கா இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மைண்ட்ல எப்பவுமே வந்து இட்லி, தோசை சாப்பிட்டா தான் வயிறு நெறையும்னு நெனைப்போம். ஆனா, இந்த மாரி சுண்டலே வந்து கொஞ்சம் நல்லா நெறைய எடுத்துக்கிட்டாலே வந்து நல்லா பசி தாங்குதுங்க. ஸோ, நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பச்சை பட்டாணி கூட்டு, அதுக்கப்புறம் வந்து சாம்பார்ல வந்து நெறைய காய் போட்டு எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சேங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே சாப்பாடுல வந்து கொஞ்சமா சாப்பாடு ஊத்தி, நெறைய சாம்பார் ஊத்தி சாப்பிட பிடிக்குங்க. உங்களுக்கு அப்படி சாப்பிட பிடிக்குமான்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தமா வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா தோசை வந்து சுட்டு எடுத்தாச்சுங்க. சுட்டத ஒரே தட்டுல போட்டு நல்லா நைட்டு காலையில வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்தனால, அதையும் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. ஏன்னா வந்து இப்படி பண்ணோம் அப்பன்னா வந்து நமக்கு விளக்குற வேலையும் மிச்சம் பார்த்தீங்களா? அதனால வந்து பிள்ளைங்களுக்கு அப்படியே நானே ஊட்டி விட்டுருவேங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா நல்ல ஐடியாவும் எனக்கும் கிடைக்குங்க. வாழ்க வளத்துடன்.